தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெட் ஒன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. தமிழ் டப்பிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு கிறிஸ்மஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ரெஸ்கியூ மிஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் ராக், கிறிஸ் ஸ்டீவ், கேப்டன் அமெரிக்கா மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே மோரா அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியை காட்டுறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மைத்தாலஜிக்கல் கிரியேச்சர் வாழக்கூடிய ஒரு உலகம் இருக்கும், ஹியூமன் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம் இருக்கும். இந்த ரெண்டு உலகத்தையும் அமைதியாக பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இந்த மோரா அப்படிங்கிற ஏஜென்சிக்குள்ள இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கும், இபிஎல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்களுக்கு ஹெட் யாரு அப்படின்னா ராக் தான். இந்த இபிஎல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாண்டா கிளாஸை பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய வேலையா இருக்கும். இப்போ ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டா கிளாஸை பாதுகாத்துட்டு இருப்பாரு. அந்த சூழ்நிலையில எரிக்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டா கிளாஸை கடத்தி கொண்டு போய் நார்த் போல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவா. இதுக்கு எதிர்பாராத விதமா கிறிஸ் ஸ்டீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுவாரு. கடைசியில் கிறிஸ் ஸ்டீவ்ஸும் ராக்கும் சேர்ந்து அந்த சாண்டா கிளாஸை காப்பாத்தினாங்களா இல்லையா, இதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ரெட் ஒன். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த மைத்தாலஜிக்கல் கிரியேச்சர் வாழக்கூடிய உலகத்தை டிசைன் பண்ண விதமாகட்டும், மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உலகத்தை டிசைன் பண்ண விதமாகட்டும், ரெண்டுமே விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. அதே போல் இந்த படம் முழுக்க கிறிஸ்மஸை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அந்த சாண்டா கிளாஸ் காணாமல் போனதுக்கப்புறம் அதை ரெஸ்கியூ பண்ணுற மோடாகட்டும், ராக்கும் கிறிஸ் ஈவ்ஸும் சேர்ந்து பண்ணுற அட்டகாசங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அந்த ரெஸ்கியூ மோட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் படம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கும். பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய எலமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பிரச்சனையாகப்பட்டது என்ன அப்படின்னா, படம் ரெஸ்கியூ மோட் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே பரபரப்பும் சுவாரஸ்யமும் குறைஞ்சிருச்சு. இந்த படம் முழுக்க ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் அந்த பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.